என்னுயிர் சன் டிவி நேயர்களுக்கு ரிஷியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவேல் கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். இப்போ அறிவுபூர்வமா ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். பெரியவங்க சொல்லியிருக்காங்க எது எது எங்கெங்க வைக்கணுமோ அதாவது அங்கங்க தான் வைக்கணும் அப்படின்னு. நேத்து நசீமாவும் தமிழரசியும் நம்ம கேமை ஆடுற ஆட்டத்தை பார்த்து பெரியவங்க சொன்ன அந்த பழமொழி எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அவங்க எது எது எங்கெங்க அடுக்கணுமோ அது அங்கங்க அடுக்கல. சோ 1 கோடி ரூபாயோட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ 4 லட்சம் ரூபாய். இந்த 4 லட்சம் ரூபாய்க்காக அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 4 லட்சம் ரூபாயை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்த்துலாமா? ப்ளீஸ் வெல்கம் நசீமா அண்ட் தமிழரசி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்ல ஹை எனர்ஜியோட இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே. நீங்க 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. 1 கோடியில இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ 4 லட்சம் ரூபாய் ஆட்டத்துல இருக்கு. இன்னமும் 4 கேள்விகள் இருக்கு. நீங்க முதல் 3 கேள்விகள் கடந்து வந்ததுனால அடுத்த 3 கேள்விகளுக்கு அந்த 4வது ஆப்ஷன்ல அது இருக்காது. சரிங்களா? உங்களுடைய 4வது கேள்விக்கான தலைப்புகள் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. தேர்தல் திருவிழாக்கள். திருவிழாக்கள் எடுத்துக்கலாமா? ஓகே. திருவிழாக்கள். திருவிழாக்கள். ஷூரா? ஷூர். திருவிழாக்கள் உங்களுடைய தலைப்பு. ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். ஓகே. தஞ்சாவூர், திருவாரூர், திருவையாறு. இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். பகுலா பஞ்சமி நாளில் எங்கு தியாகராஜ ஆராதனை நடைபெறுகிறது? திருவாரூர் கண்டிப்பா கிடையாதுன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரா, திருவாரூரா, திருவையாரா? டைம் ஆரம்பிச்சிருச்சு. சான்சஸே கிடையாது. 50 செகண்ட் இருக்கு. திருவாரூர் வந்து என்ன சொல்றது, வேற ஒண்ணுக்கு தான் ஃபேமஸ். ஆனா தஞ்சாவூர் தான் அந்த தியாகராஜர் அப்படிங்கிறது நடக்கும். எங்கன்னா அந்த கோயில் 40 செகண்ட். பிரகதீஸ்வரர் கோயில் தான் நடக்கும். அப்ப தஞ்சாவூரா தானே இருக்கும். கண்டிப்பா. என்ன பிரச்சனை கிடையாது. திருவாரூரா இருக்கும். தஞ்சாவூர்ல வைக்கலாம். 1/2 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ தஞ்சாவூர்ல விஷயம் இல்ல. தஞ்சாவூர்ல தான் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. சோ அங்கதான் அந்த தியாகராஜர் அடிக்கிறோம் இல்லையா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? 15 செகண்ட். இல்ல கண்டிப்பா கிடையாது. 10 9 8 7 6 5 தியாகராஜர் தீட்சிதர் 2 1 டைம் ஓவர். தஞ்சாவூர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்ககிட்ட இருந்த 4 லட்சத்தை அடுக்கி இருக்கீங்க. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் நீங்க இப்ப வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சரி வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். 4 லாக் வேணும். சேஞ்ச் வேண்டாம். வந்து நின்றுங்க. அந்த பாக்ஸ் பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய 4 லட்சம் தஞ்சாவூர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா? பிரச்சனை கிடையாது. தஞ்சாவூர் தான். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? மறுபடியும் கேக்குறேன். மாத்த முடியாது, இருந்தாலும் கேட்டுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஆப்பாடா. இப்போ அடுத்த டிராப்ப பாப்போம். ஐயோ இப்போ நான் போயிரும் அது உள்ள வந்துனா.
எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடாது, பட் ஈஸியான ஒரு கொஸ்டினாக தான் எனக்கு படுது. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? ஒரு டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்ட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி டீச்சர் ஆகி அவங்கள விட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க. இது நிஜமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. சன் டிவி என்னைக்குமே யாரையும் வெறும் கையோடலாம் அனுப்புனதில்லை. அதனால உங்களுக்கு விவல் சார்பா கிஃப்ட் ஹேம்பர்ஸ். தேங்க்யூ. Thanks a lot for coming here. ரொம்ப நன்றி. Thank you very much. My pleasure. Thanks. நசீமாவும் தமிழரசியும் கொஞ்சம் இந்த விளையாடினதுனால அது அவங்களோட விளையாடிருச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. என்னுடைய ஆசை நிறைவேறல. தட் இஸ் அவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைவேறல. நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ஸ் அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்களா இல்லையா? ப்ளீஸ் கால் பால் அண்ட் அபிலாஷா. Sir, how are you? Fine, thank you. How do you? Good, good. How are you? Fine, how are you? Mr. Paul and Abhilasha. Yes. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? இந்த 1 கோடி ரூபாயை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவிலிருந்து அயன் பொம்மையாபுரம் என்ற கிராமத்திலிருந்து வருகிறேன். ஓகே. நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், வாரண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ். சூப்பருங்க. தேங்க்யூ. நீங்க என்னங்க பண்றீங்க? நான் எம்ஃபில் சைக்காலஜில பண்ணிட்டு இருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா. நீங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் எட்டயபுரம் அப்படின்னு சொல்றாரு. எட்டயபுரம் பாரதியார். எட்டயபுரம் பக்கத்துல கரிசல்குளம்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த 1 crore நீங்க ஜெயிச்சீங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு நீண்ட நாள் கனவு எங்களுக்கு, எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே. அப்பா வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் லெக்சரரா. நம்ம ஏழை மக்களுக்கு வந்து குறைந்த கல்வி கட்டணத்துல நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், தரமான எஜுகேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்காகவே இந்த 1 கோடியோட நீங்க வீட்டுக்கு போகணும். தேங்க்யூ வெரி மச். ஓகேவா? இந்த 1 கோடி ரூபாய் பணம் உங்களுடைய பணம். தேங்க்யூ வெரி மச். வாங்க, இது உங்களுடைய பணம். தொட்டு பார்க்கலாமா? ஆமாமா, நிச்சயமா. ஓகே. இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நீங்க தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, சரிங்களா? ஷூர் ஷூர். ரூல்ஸ் என்னன்னா, ட்ரை பண்ணுவோம். நான் 7 கேள்வி கேட்பேன். ஓகே. 7 கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த 1 கோடி உங்களுது. உங்க முன்னாடி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். ஓகே. எந்த ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய பணத்தை நீங்க அடுக்கி வைக்கணும். சப்போஸ் நீங்க அடுக்கும் போது பணம் ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா அது ஆட்டத்துல இருக்காது. டவுட்டா இருக்கு அப்படின்னா 2 இல்ல 3 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க இந்த பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒரு ஆப்ஷன் எப்பவுமே காலியா தான் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரெடிங்களா? ரெடிங்க. முதல் கேள்வி என்னன்னு பாப்போமா? பாப்போம். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, என்கிட்ட 7 கேள்வி இருக்கு. லெட்ஸ் ப்ளே விவேல் கையில் 1 கோடி. Are you ready? Ready. Yes, ready. கேள்வியை எந்த தலைப்புல இருந்து கேட்கணும்னு 2 ஆப்ஷன்ஸ் தருவோம். அதை கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். பெயர்கள் மாமன்மார்கள். மாமன்மார்கள். மாமன்மார்கள் என்னதா இருக்கும்? மாமன்மார்லாம் வெரி டேஞ்சரஸ். பெயர்கள் ஓகே. பெயர்கள். ஓ, பெயர்கள் உங்களுடைய தலைப்பு. இப்ப இந்த தலைப்புல ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாத்துடலாம். பாப்போம். சரியா? ஷூர். ஒபாமா, ரூஸ்வெல்ட், புஷ், கெனடி. இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். கேள்வி. இவற்றில் எந்த பெயர் நடிகர் விக்ரமின் இயற்பெயரின் ஒரு பகுதியாக உள்ளது? ரூஸ்வெல்ட் கிடையாது, புஷ் கிடையாது, ஒபாமா கிடையாது, கெனடி. Can start now if you want. Yes, thank you. வெரி மச். எடுத்து அடுக்கு நீ. அடுக்கு. ஃபுல்லா அடிக்கலாமா? ஃபாஸ்ட் 50 செகண்ட் தான் இருக்கு.
ஃபுல் 45 ஃபுல் ரெடி 45 சூரா தெரியுமா எஸ் ஐ அம் வெரி ஷூர் 40 35 30 தெரியுமா கரெக்ட் தானா எஸ் 20 செகண்ட் இருக்கு சூரா தெரியுமா ஷூர் ஷூர் 15 செகண்ட் இருக்கு கெனடி 10 கெனடி 9 8 7 6 5 கெனடி ஷூர் அது ஷூர் go 1 உங்களுடைய 1 கோடி ரூபாயை எடுத்து கெனடி அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா புக்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஈஸியா அப்படியா? ஐயா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது வந்து உங்களுடைய வசதிக்காக தான். ஓகே. குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேண்டாம் இந்த பதில் வந்து நான் மாத்தணும், இதை வந்து திருப்பி வேற மாதிரி பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து 30 செகண்ட் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம். சரியா? சோ இப்போ உங்களுக்கு குவிக் சேஞ்ச் வேணுமா வேண்டாம்? இப்போ வேண்டாம். இந்த உறுதி வந்து கடைசி வரல இருக்கலாம். இந்த 1 கோடி ரூபாயை அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போகுதா இல்லையா அப்படிங்கறத பாப்போம். நோ மேட்டர். வாங்க வந்து நில்லுங்க. ரைட். 1 கோடி ரூபாய் கெனடி அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க. இந்த பணம் டாப்பா டிராப்பா? Thank you very much. ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சா? நைஸ். ஓகே, थैंक यू. 1 கோடி ரூபாயை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஸ்டெப் பக்கத்துல வந்திருக்கீங்க. ஓகே. இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பண்ண போறோம். என்னுயிர் நேயர்களே, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நீங்களும் இந்த கேமை உங்க வீட்ல இருந்தே விளையாடலாம். ஸ்கிரீனை பாருங்க. இதுல 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஷியஸ், ஆப்ஷன் பி புத்தர், ஆப்ஷன் சி போதி தர்மர், ஆப்ஷன் டி மகாவீரர். இதுக்கான கேள்வி என்னன்னா தொடர்ந்து பாருங்க, அப்புறம் சொல்றேன். See you after a short break. This is Vivel கையில் 1 கோடி. Are you ready? Welcome back to Vivel கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். இன்னும் 1 கோடி ரூபாய் ஆட்டத்திலேயே வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய 1 கோடி ரூபாயை நீங்க வீட்டுக்கு இந்த எபிசோட் முடிவுக்குள்ள எடுத்துட்டு போகணும். சரிங்களா? Thank you very much. Thank you very much. Thank you. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்க. இப்போ நீங்க ஆட்டத்துல எங்க இருக்கீங்க அப்படிங்கறத அங்க பாத்துடலாம். 1 கோடி ரூபாய், இன்னமும் 6 கேள்விகள். சரியா? ஓகே. அடுத்த கேள்வியோட தலைப்புகள் பாத்துடலாமா? பார்க்கலாம். Sure. நீளங்கள், திருவிழாக்கள். நீளங்கள், லென்த் ஏதாவது கஷ்டம். சரியா? வேண்டாம். திருவிழாக்கள் ஈஸியா. திருவிழாக்கள். ஓகே. அப்படியா? திருவிழாக்கள் அப்படி வந்தீங்களா? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. திருவிழாக்கள் இந்த தலைப்புல உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாத்துடலாமா? ஷூர். பார்க்கலாம். மதுரை, கோவை, திருச்சி, சேலம். இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ்க்கான கேள்வியை பாத்துடலாமா? ஷூர். இவற்றில் எந்த நகரத்தில் 2 வார சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது? மதுரை. மதுரையா, கோவையா, திருச்சியா, சேலம்? திருவிழா மதுரை. வெரி நைஸ். வைக்கலாமா? ஷூரா? ஷூர். டைம் ஆரம்பிச்சு. டைம் ஆரம்பிச்சிருச்சு. சரி. அடுக்கு மதுரையில் அடுக்கு.
அடுக்கு 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 2 வார சித்திரை திருவிழா மதுரை. அப்ப ஷோரா தெரியுமா சித்திரை திருவிழா மதுரைல தானே? மதுரை தான் விளாத்திக்குளம் மதுரை. விளாத்திக்குளம் விட்டாச்சுன்னா மதுரை. அடுக்கு 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 அடுக்கு. சீக்கிரம் எடுக்கு சீக்கிரம் சீக்கிரம் 38 38 38 38 38 38 38 கமான் குயிக் 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 30 செகண்ட் தான் இருக்கு. Thank you. 20 செகண்ட். 21 செகண்ட். அப்ப நல்லா தெரியுமா பாசி கோவை சேலம் மதுரை. யாஷா ஷூர் 2 வார சித்திரை திருவிழா. Eight, நோ 7, 6, 100%. 5, சேலம் 4, 3, 2, 1. உங்களோட 1 கோடி ரூபாயும் மதுரை அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கீங்க. ஆனா அபிலாஷா முகத்துல அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையே. அப்ப மேல நம்பிக்கை இல்ல? இருக்கு 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 இருக்கு. ஏன்னா 2 இடத்துல திருவிழா நடக்கும். ஒன்னு விளாத்திக்குளம் எங்க ஊர்ல, அடுத்தது மதுரையில. ரெண்டுமே மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா. அதனால so much confidence. Quick change உங்களுக்கு இப்போ not required. வேணுமா? not required. not required. அப்படியா? not required. நீங்க சொல்லுங்க. ஃபைன் when 100% sure. ஃபைன். ஓகே, குவிக் சேஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க டிராப்ப பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஷூர். இந்த 1 கோடி ரூபாய் டாப்பா டிராப்பா? டாப் 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 டாப். மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கணும் தெரியாதா? சித்திரை மாசம் தானே நம்ம விளாத்திக்குளத்துல கொடி ஏற்றுவாங்க. மீனாட்சி அம்மன் ஆத்துல அழகர் இறங்குவார். சித்திரை மாதம் இப்போ எனக்கு இது மட்டும் தான் தெரியும். மாதம் தான் இறங்குவார். 100% இதெல்லாம் ஓபன் ஆவார். ஓகே ஃபைன். ஈஸியான திருவிழா தான் சித்திரை திருவிழா. எங்க உங்க பஞ்ச்? கோடி பஞ்ச். கோடி பஞ்ச். தேங்க்யூ. இந்த பஞ்சை நான் இன்னமும் எத்தனை வாட்டி உங்களுக்கு தரணும்? 5 times more. 5 வாட்டி. ஏன்னா 2 கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க. இன்னமும் கேள்விகள் இருக்கு. உங்களுடைய 1 கோடி ரூபாய் இன்னமும் ஆட்டத்திலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அருமையான விஷயம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். என் உயிர் நேயர்களே, நீங்க உங்க வீட்ல இருந்தே இந்த கேமை விளையாடலாம். SMS ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் தரேன். அதை நீங்க நல்லா கவனிச்சுக்க. ஆப்ஷன் A கன்ஃபியூஷியஸ், ஆப்ஷன் B புத்தர், ஆப்ஷன் C போதி தர்மர், ஆப்ஷன் D மகாவீரர். இதுக்கான கேள்வி என்னன்னா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். பால்ராஜ் ஜி, இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாம். ஷூர். அடுத்த கேள்விக்கான தலைப்பு பூங்கா பூங்கா தலைநகரங்கள். தலைநகரங்கள். பூங்கா தலைநகரங்கள். பூங்கா தெரியுமா? நல்லா போலாமா? தலைநகரங்கள் போலாமா? ஷூரா தெரியுமா? போலாம். தலைநகரங்கள்னா தமிழ்நாடு. பார்க்கு. ஆமா. தலைநகரங்கள்னா என்னன்னு தெரியாதா? இல்ல தெரியும். ஓகே, தலைநகரங்கள் வருமா? இந்தியா ஃபுல்லா தலைநகரங்கள் எங்க இருந்து வந்தாலும் பரவாயில்ல. தலைநகரங்கள். அப்படியா? Fine. தலைநகரங்கள் உங்களுடைய தலைப்பு. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்தோர், போபால், பனஜி, ராஞ்சி. இதுக்கான கேள்வி, இவற்றில் எந்த நகரம் மாநில தலைநகரம் இல்லை? இந்தோரா, போபாலா, பனஜியா, ராஞ்சியா? தலைநகரம் தான். பனாஜி எது ரெடி? இது இல்ல, ராஞ்சில கொஞ்சம் வை. பனாஜி வந்து தலைநகரம். மாநில தலைநகரம் இல்லை. ராஞ்சி. இல்லை. ராஞ்சி இஸ் தி ஹெட் குவார்ட்டர். இந்தோர் ரெடி. இந்தோர் போடு. நாற்பது செகண்ட். செகண்ட். பனாஜியா? பனாஜி வந்து இது ராஞ்சி கிடையாது. ராஞ்சி கிடையாதா? ராஞ்சி வந்து எதோட ஹெட்குவார்ட்டர் டாடி? ராஞ்சி வந்து இப்போ உள்ளது. ராஞ்சி வந்து இப்போ வந்ததே.
10, 9, Fine, fine, fine. Keep it, keep it. 7, 6, பானாஜி வந்து தலைநகரம், Five, கோவாக்கு தலைநகரம். four, கோவா வந்து யூனியன் டெரிட்டரி, அது மாநிலம் கிடையாது. over. கோவா மாநிலம் கிடையாது, போபால் தலைநகரம் தான். ஓகே, ஷூர். குவிக் சேஞ்ச் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? டக்குன்னு சொல்லுங்க. போபால் டக்குன்னு சொல்லுங்க. வந்து மாநிலத்துல இல்ல எனக்கு தான். டக்குன்னு சொல்லுங்க. Okay. டக்குன்னு ஓகே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். குவிக் சேஞ்ச் வேணாம்னு சொல்லிருக்கீங்க. இதுல வைக்கிறியா? பானாஜி இது So, வந்து இப்போ- மாநிலத்துல வரும். ஓகே சார், சொல்லுங்க. Okay, fine. இதுக்கு மேல வேண்டாம். டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்ல. குவிக் சேஞ்ச் வேணாம்ட்டீங்க. இப்போ டிராப் தான் நம்ம சரி. பார்த்தோம். ஓகே ஓகே, சரிங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். பால்ராஜ் ஜி சொல்லுங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல? அவர்தாங்க சூப்பர். நீங்க வந்து ரொம்ப கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க. ஆஸ்திரேலியா ராஞ்சி, ராஞ்சி. தூத்துக்குடி ஆறு, ஓகே. ராஞ்சியில 12 லட்சம், பனாஜில 28 லட்சம், இந்தோர்ல 60 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இதுல எது டாப் எது டிராப்? இருக்கு. இப்போ நமக்கு இது இருக்கு. அது கிடையாது, அது போயிடும். இது மட்டும் இருக்கும் நமக்கு. 28 லட்சம் ஆமா, இழந்திருக்கீங்க. இழந்திருக்கும். எஸ், ஷூர். அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. போறோம். ஆனா அது 12 லட்சம் 6 கட்டோட போறீங்களா? போறீங்களா? இந்த round இல்ல இதோட போறோம். 60 லட்சம் 30 கட்டோட போறீங்களா? Okay. அப்படிங்கறத தான் பார்க்கணும். பார்க்கணும். பட் 28 லட்சம் ம். இழந்துட்டீங்க. சொல்லு, நான் அதனால என்ன இருக்கு? நோ ப்ராப்ளம். Fine. உள்ள படு, உள்ள படு, உள்ள படு, உள்ள படு, உள்ள படு, உள்ள படு. போ, போலாம். I will see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். பால்ராஜ் ஜி, நீங்க அடுத்த ரவுண்ட் விளையாட போறீங்க. அடுத்தது நிச்சயமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா அத நீங்க 60 லட்சத்தோட விளையாட போறீங்களா இல்ல 12 லட்சத்தோட விளையாட போறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? வாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது டாப் எது டிராப்? ஆமாமா, நம்ம பஞ்சு நல்லா நல்லா அப்படி. I guess அது lucky punch நினைக்கிறேன். ஓகே ப்ரொஃபசர். Thank you, professor. அப்படித்தான். ஓகே, ₹60 லட்சம் இன்னமும் ஆட்டத்திலேயே இருக்கு. 3 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? 4வது ஆப்ஷன் இனிமேல் இருந்து இருக்காது. ஸோ 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தான் அடுத்த 3 கேள்விகளுக்கு. சரிங்களா? 4, 5, 6. உங்களோட அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ரயில்கள், அருவி. ரயில்கள். ரயில்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், தூத்துக்குடி. நம்ம ஊரு. இப்ப கேள்வியை பார்ப்போம். ஷூர். இவற்றில் எந்த நகரம் பல்லவன் எக்ஸ்பிரஸின் கடைசி ரயில் நிலையமாகும்? திருச்சிராப்பள்ளியா, நாகர்கோவிலா, தூத்துக்குடியா? ஏப்பா எதுப்பா?
Are you sure? Sure. Serious-ஆ? ஆரம்பிச்சு time. Serious-ஆ? Go. Serious-ஆவாப்பா? தூத்துக்குடி இல்லையே. இல்ல. பல்லவன்னா திருச்சி. பல்லவன்னா திருச்சியாப்பா? திருச்சி, yes. அப்பா, Sure. sure-ஆ? 100%. 100%, 110%. 200%. வேற எதுவும் சொல்லையா? பேல் சிட்டி, நாகர்கோவில், அப்ப தூத்துக்குடி. பல்லவன். 25 செகண்ட் இருக்கு. நோ ப்ராப்ளம். பா, are you sure? திருச்சி. Serious-ஆவா? 100%. பேல் சிட்டி. 15 செகண்ட். அப்பா, பாரு ரம்யா. serious-ஆ? 9, 8, 7, 6, 5, 4. serious-ஆவாப்பா? முடிஞ்சு போச்சு. Thank you. உங்ககிட்ட இருந்த 60 லட்சத்தையும் திருச்சிராப்பள்ளிங்கிற ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க. குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா? வேண்டாம். உங்க டிராப் பாத்துடலாம் வாங்க. 60 லட்சம் டிராப்பா. டாப். இப்போ ஓகே. நீங்க 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. 60 லட்சம் ரூபாய் நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரெடியா? ரெடி. இப்போ 5வது கேள்வி. அதோடைய தலைப்புகள் பார்த்துடலாமா? பாத்துடலாம். பொருட்கள் இலக்கியம். இலக்கியம் என்ன வரலாறு வேற இல்லையா? அது பொருட்கள். பொருட்கள். யா. உங்களுடைய क्वेश्चनே தெரியாம எப்படிவா பொருட்கள் எல்லாம் இருக்கு? உங்களுடைய நல்லா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாப்பா பார்த்தோம். சார். ஷூர். வீரம், பூரம், சிருங்காரம். இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் உடைய क्वेश्चन என்னன்னு பார்த்தலாம். இவற்றில் எது நவபாஷாணத்தின் ஒரு அங்கம் அல்ல? வீரமா, பூரமா, சிருங்காரமா? எது நவபாஷாணத்தின் ஒரு அங்கம் அல்ல? பூரம் வந்து ஒரு அங்கம். பூரம் ஒரு அங்கம். பூரம் ஒரு அங்கம். நவபாஷாணத்துல ஒரு அங்கம். அங்கம் அல்லதான் கேள்வி. சிருங்காரம்னா வீரம். சிருங்காரம். வீரம் அதுல வை. சிருங்காரத்துல கொஞ்சம் வை. வை வேகமாய். 45 செகண்ட். வேகமாய். பூரம். அப்பா யூ ஷூர் இதுல இல்லையா? அதுல கிடையாது. எது அதிகமா அதுல வை. 35 செகண்ட். சிருங்காரம். இது ஒரு அங்கம். இருக்காது நான் நினைக்கிறேன். வை. அரை நிமிஷம். வைக்க கூடாது. ஒண்ணு மூணுல வைக்க கூடாது. கூடாதா? எதுல ஈக்குவலா இருக்கான்னு கூட இல்லை, தெரியல. அங்கம் அல்ல. அப்பா நவபாஷாணத்தில் ஒரு அங்கம் அல்ல. இதுதான் அப்பா நவபாஷாணம்னா என்னது? அது அங்கம் அல்ல தானே கேட்டிருக்காங்க. நவபாஷாணம்ல என்ன? 10, 9, 8, 7, 6, 5, 4, ஒரு சும்மா 3, 1 over. வீரம் வந்து ஒரு அங்கம். வீரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 16 கட்டு இருக்கு. 32 லட்சம். சிருங்காரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மீதி எல்லாம் இருக்கு. 28 லட்சம். குவிக் சேஞ்ச் வேணுமா வேணாமா? வேண்டாம், எப்படி இருக்கட்டும். No problem. அப்படியா? அப்படியே இருக்கட்டும். ஓகே. வேண்டாம். வந்து நில்லுங்க, உங்க டிராப்ப பார்ப்போம். 32 லட்சம், 28 லட்சம். இதுல எது டாப், எது டிராப்? அது வந்து வீரம். இப்ப நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். முடிவாகும். எஸ், முடிவாயிடும். பூரம்ல எதுவுமே இல்ல. சிருங்காரத்துல 28 லட்சம்.
பாத்துருவோம். 28 லட்சம் டாப்பா டிராப்பா? ப்ரொஃபசர் தேங்க்யூ. இப்போ நீங்க இந்த கேம்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாத்துடலாம். இன்னமும் 2 கேள்விகள் தான் இருக்கு. 6வது கேள்வி அடுத்தது. குவிக் சேஞ்ச் நீங்க இது வரைக்கும் யூஸே பண்ணல, சும்மா ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா? 28 லட்சம் இன்னமும் ஆட்டத்திலேயே இருக்கு. இப்போ உங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டேன். நம்ம டியர் மக்களோட கொஞ்ச நேரம் பேசுறேன். என் உயிர் நேயர்களே, நீங்க உங்க வீட்டில இருந்து இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். எஸ்எம்எஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஷியஸ், ஆப்ஷன் பி புத்தர், ஆப்ஷன் சி போதி தர்மர், ஆப்ஷன் டி மகாவீரர். இவற்றில் எந்த பாத்திரம் 7ஆம் அறிவு தமிழ் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டது? நீங்க கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எஸ்எம்எஸ் எங்களுக்கு எப்படி அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுல சரியான பதில் அனுப்புற முதல் 1000 பேருக்கு 1000 ரூபாய் ஈச் கிடைக்கும். இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா நாளை மறுநாள் இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். சரியா? சோ டக்கு டக்கு டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் அனுப்பி முடிச்சிருங்க. இப்போ நம்ம டோட்டலாவே 7 கேள்விகள் தான் இருக்கு. 6வது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி I will see you after a short break. This is Vivel. கையில் 1 கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். ஓகே, பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேம் ஷோலயே 7 கேள்விகள் தான் கேட்பேன். பட் அதுல 5 கேள்விகளை நீங்க நல்லா கடந்து வந்துட்டீங்க. இன்னமும் 28 லட்சம் ஆட்டத்திலேயே இருக்கு. அடுத்த கேள்விக்கான கேட்டகரிஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நகரங்கள், மத குருக்கள். நகரங்களா மத குருக்களா? மத குருக்கள் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்காப்பா? அதனால நகரங்கள் செலக்ட். நகரங்கள் போலாமா? நகரங்கள் உங்களுடைய தலைப்பு. இப்போ இதுக்கான 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்த்தலாம். பெங்களூரு, சென்னை, கோல்கத்தா. இதுக்கான கேள்வி என்னன்னா, இவையெல்லாம் நகரங்களின் புது பெயர்கள். இவற்றில் எந்த நகரத்தின் பெயர் கடைசியாக மாற்றப்பட்டது? டைம் ஆரம்பிச்சிருச்சு. கோல்கத்தா நிறைய மேக்ஸிமம் வை. சரி, கால்குலேட் மேக்ஸிமம் வை. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்போ ஆயிடுச்சு? வை. ஆயிடுச்சு. இது வந்து 2 தான். இதையும் வேணா வைங்க. ரெடி? வை. டு பீ இன் a safer side. ரெடி? வை. வைக்கணும் வை. ஓ, உன்னுடைய இஷ்டம். டைம் இருக்கு. போதும்பா. இதுதான் கடைசியா. ரெடி? ஷூரா தெரியுமா? ஷூரா தெரியும். இதுக்கு அப்புறம் தான் இது வந்து கோல்கத்தா. பெங்களூருக்கு அப்புறம். I'm not sure. போதும். Fine. 30 செகண்ட்ஸ் ஆகுது. போதும்பா, இருக்கட்டும். ஏன்னா இதுதான் கடைசி. பெங்களூருன்னு இப்பதானப்பா சொல்றாங்க டிக்கெட்ல எடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் கொல்கத்தான்னு மாத்தினாங்க. கல்கத்தாவா இருந்தது முதல்ல. கல்கத்தாவா இருந்தது. கொல்கத்தான்னு இப்போ லேட்டஸ்டா கடைசியாக மாற்றப்பட்டது கொல்கத்தா. பெங்களூருக்கு அப்புறம் தான். 15. ஏன்னா இப்பதான் எல்லா பஸ்ஸும் நான் பெங்களூரு பார்த்தேன். முன்னாடி பெங்களூர்ல பார்த்தேன். பெங்களூரு இப்ப அதுக்கப்புறம் தான் கொல்கத்தா மாத்தினாங்க. கொல்கத்தா பெங்களூரு இல்ல. இதுதான் எனக்கு நல்லா தெரியும். பெங்களூரு அப்படிங்கிற ஆப்ஷன்ல 5 கட்டு இருக்கு. 10 லட்சம். 10 lakhs. நீங்க வந்து
கோல்கத்தா தான் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு 2 கட்டு எடுத்து இல்ல எக்ஸ்ட்ரா வச்சாங்க பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. அவ்வளவு நம்பிக்கை அப்பா மேல. தட் ஐ லைக் யா. இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். குவிக் சேஞ்ச் வேணுமா? ஏன்னா இதுதான் கடைசி கேள்வி, உங்களுக்கு குவிக் சேஞ்ச் யூஸ் பண்ணக்கூடிய கடைசி கேள்வி. ஸோ 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க வேணும்னா எடுத்துக்கிட்டு இதை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணுமா? சரிங்களா? பண்ண போறியா? வேணுமா? வேணும். ரெடியா? நோ குவிக் சேஞ்ச். நோ குவிக் சேஞ்ச். குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நல்ல அருமையான ஆயுதம் இருந்து கூட யூஸ் பண்ணல. நீங்க 6 கேள்விகளும் பண்ணல, யூஸ் பண்ண. அது வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. அது வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒரு நல்ல டிசிஷனா இல்லையா அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். வாந்தனைலங்க. எஸ், வாந்தனை. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? இதுதான் முதல்ல தருவோம். அதை தூக்கி உங்களை போட போறேன் நினைப்போம். இது மட்டும் திறக்கட்டும். இதுதான் நமக்கு. இதுதான் முதல்ல தருவோம். யூடியூப் ரூட்டஸ். இப்போ சென்னையா இல்ல பெங்களூருவான்னு பாப்போம். சாரி, இந்த வாட்டி கிடையாது, பஞ்சு கிடையாது. தேங்க்யூ ஆஸ்திரேலியா. தேங்க்யூ ஆஸ்திரேலியா. இப்போ நீங்க இந்த கேம்ல ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. 10 லட்சம் ரூபாய் உங்க முன்னாடி இருக்கு, உங்க பணம். இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த கேள்வியில நாங்க 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்போம். ஒரு ஆப்ஷன் போயிடும். சரிங்களா? சோ இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன்ல உங்க எல்லா பணத்தையும் வைக்கணும், இன்னொரு ஆப்ஷனை காலியா விடணும். சரிங்களா? ஃபைன். ரைட். 10 லட்சம் ஆர் ஒண்ணுமே இல்ல. சரியா? சரி சரி, நோ ப்ராப்ளம். ரெடியா? ரெடி. இந்த இடத்துல என்ன, என் உயிர் மக்களே, நீங்க எல்லாரும் உங்க வீட்ல இருந்து இந்த கேமை விளையாடலாம். நான் 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஷியஸ், ஆப்ஷன் பி புத்தர், ஆப்ஷன் சி போதி தர்மர், ஆப்ஷன் டி மகாவீரர். கேள்வி என்னன்னா, இவற்றில் எந்த பாத்திரம் 7ஆம் அறிவு தமிழ் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டது? சரிங்களா? நீங்க கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எங்களுக்கு எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 58585 அண்ட் நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்டான ஆன்சர் அனுப்புற முதல் 1000 பேருக்கு 1000 ரூபாய் ஈச். இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாத்துங்க. சரியா? டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ்லாம் அனுப்பி முடிங்க. ஏன்னா இங்க பயங்கர ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிளைமேக்ஸ் அளவுக்கு போயிட்டு இருக்கு. ரெடியா? ரெடி. கடைசி கேள்வி, 10 லட்சம் ரூபாய். என்ன தலைப்புகள்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். ஆறுகள், நிகழ்வுகள். நிகழ்வுகள். நிகழ்வுகள்னா ஏதாவது நிகழ்ச்சிகள். ஆறுகளா நிகழ்வுகளா? ஆறுகள். 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 தீவிரமா கலந்துரையாடி ஆறுகள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கான 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது பாத்துலாமா? பாத்துடலாம்.
பாலாறு, வைகை. இதுக்கான கேள்வி என்னன்னா, இவற்றில் எது மிக நீளமானது? இவற்றில் எது மிக நீளமானது? நதி பாலாரா, வைகையா? டைம் ஆரம்பிச்சு. பாலாறு. பாலாறு வை. மிக நீளமான பாலாறு கோயில் செங்கல்பட்டுல ஓடுது. ரொம்ப தூரம் ஓடுது. வைகை வந்து சின்னது. அது எங்க இருந்து? வைகை மதுரையில ஓடுது, சின்னது. வைகை இதான் பெட்டர். ஓகேவா? அதை பாலாறு தான் ரொம்ப தூரம். செங்கல்பட்டு. ஆமா 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 ஆமா, அது சின்னது. செங்கல்பட்டு ரொம்ப தூரம் போகுது. ரொம்ப தூரத்துல வருதுடா பாலாறு. இது சின்னதுடா. அது வைகை வந்து சின்னது. 35 செகண்ட் தான் இருக்கு. குடகுமலையில உற்பத்தி ஆகி அங்க வருது. இங்க பக்கத்துல போய் மதுரை வரைக்கும் வருது. அப்புறம் சின்னதா போய் கடல்ல கடந்துருது. சிவகங்கை பக்கத்துல கடந்து. இது ரொம்ப தூரமா இருக்கு. 25 செகண்ட் தான் இருக்கு. நீளமானது இதுதான் பாலாறு. நல்லாவே தெரியும். லாஜிக்கா 20 செகண்ட். இது அகலமா இருக்கு பாலாறு. அதனால அது வந்து நீளமானதாக இருக்க வேண்டும். 15 செகண்ட். அகலமானதா இருக்கு. அகலமா இருந்தால் நீளமாக இருக்கும் பாலாறு. ஏன்னா இது ரொம்ப தூரத்துல இருந்து வருது. மைசூர் மலையில இருந்து வருது. மைசூர் மலையில இருந்து செங்கல்பட்டுக்கு வருது. இது வந்து செங்கல்பட்டு வழியா பாருங்க. உங்களுடைய 10 லட்சம் ரூபாயும் பாலாறு அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. வைகைய அப்படியே விட்டீங்க. நீங்க தான் முதல் கண்டெஸ்டன்ட் 7வது கேள்வி வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச். இப்போ 10 லட்சங்கிறது எப்படி சில்லற அமௌண்ட்டா? பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட். இந்த 10 லட்சம் உங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூட் கட்டுறதுக்கு உதவுமா? கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக உதவும். ஓரளவுக்கு உதவும். மேற்கொண்டு நம்ம கையிலிருந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். there is no problem. எங்களுக்கு லேண்ட் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆகலாம். நாங்கள் படித்து முடிச்சு சம்பாதிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. why don't we utilize it? ஒரு முதலீடாக நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கலாம்னு நினச்சோம். ஸோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. வெரி நைஸ். நோ ப்ராப்ளம். உங்க ட்ராப்பை பார்த்துடலாமா? ஷேர் டெஃபினெட்லி. வந்து நில்லுங்க. எஸ். பாலாறுல 10 லட்சம் ரூபாய், வைகையில 0. either this or that. இந்த 10 லட்சம் டாப்பா டிராப்பா? இது எங்களால ஒத்துக்க முடியாது. இது எங்களால ஒத்துக்கவே முடியாது. 7வது கேள்வி வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ பாலாறு அப்படிங்கிற பதில் கரெக்டான பதிலா இருந்தா வீட்டுக்கு 10 லட்சத்தோட போவீங்க. ஆனா வைகை கரெக்டான பதிலா இருந்தா 0. அது எங்களால ஒத்துக்க முடியாது. அதனால உங்களுக்காக நீங்க 7வது கேள்வி வரைக்கும் வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சன் நெட்வொர்க் உடைய சொந்த பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய் நான் இங்க வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சன் நெட்வொர்க். இங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் நீங்க. சப்போஸ் வைகை கரெக்டான ஆன்சரா இருந்ததுன்னா வீட்டுக்கு வெறுங்கையோட போக கூடாது. 1 லட்சாதிபதியாவது போகணும். ஆனா என்னுடைய ஆசை, எல்லாருடைய ஆசை, சன் நெட்வொர்க்கோட ஆசை என்னன்னா நீங்க வீட்டுக்கு 10 லட்சத்தோட போகணும். உங்க பணம் 10. ரொம்ப நன்றி 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 நன்றி. இந்த எண்ணத்துக்கு எல்லாருக்கும் நன்றி. நல்ல எண்ணங்கள். தேங்க்யூ. இப்ப பார்க்கலாம் உங்களுடைய 10 லட்சம் டாப்பா டிராப்பா?
ஷோல ஃபர்ஸ்டா பிரைஸ் மணி வின் பண்ண போட்டியாளர் நீங்க தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். முதல் அமௌண்ட் 10 லட்சம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. என்னுடைய கடவுளின் பெயர் பாலாறு கொண்ட ஐயனார் சுவாமி. ஆஹா டீப். அதனால அந்த பாலாறு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே வண்டர்ஃபுல். தேங்க் யூ. அபிலாஷா, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே இவங்கள பார்த்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா தைரியமா விளையாடுங்க. ஆன்சர் தெரியலனா சாமர்த்தியமா விளையாடுங்க. எங்க தைரியமா இருக்கணுமோ அங்க தைரியமா இருந்தாங்க, எங்க சாமர்த்தியமா இருக்கணுமோ அங்க சாமர்த்தியமா இருந்தாங்க. இப்போ 10 லட்சம் ரூபாயோட வீட்டுக்கு போக போறாங்கயா. போல்ராஜ், நீங்க இன்னைக்கு ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. சன் டிவி உடைய சொந்த பணம் 1 லட்சம் ரூபாய் அந்த ஆப்ஷன் இருந்து கூட நீங்க உங்களுடைய பணமான 10 லட்சம் எடுத்துட்டு போறீங்க தெரியுமா? அதுதான் எங்க எல்லாருக்குமே பெருமை. கங்க்ராச்சுலேஷன். அது உங்க பணம், அது உங்க பணம், உங்களுடைய பணம். அவங்க 7 கேள்வியில ஒரு கேள்வி கரெக்டா சொன்னாங்கல்ல, அதனால ஒரே ஒரு கட்டு வேணா பாவம் எல்லாம் வருத்தப்படுவாங்க. இதை தவிர உங்க 2 பேருக்கும் விவல் சார்பா கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், இவங்க ஆன்சர் தெரியும் போது தைரியமா விளையாடினாங்க, தெரியாதப்போ சாமர்த்தியமா விளையாடினாங்க. இப்போ உங்க 2 பேரை பார்த்து இல்ல உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இந்த ஷோடைய முதல் வின்னர்ஸ். 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 10 லட்சம் ஜெயிச்சிருக்காங்க. 10 லட்சங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட்டே கிடையாது. அப்போ 1 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த 1 கோடியை இங்க இருந்து தட்டிட்டு போக போற ஜோடிய நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். I will see you on another wonderful episode of விவல் கையில் 1 கோடி. Are you ready?